ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஎம் காமர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸில் யூனிட் 7 பார்க்க போகிறோம். அதாவது சப்சிடரி புக்ஸ் பார்ட் 2. ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம யூனிட் 6ல் பார்த்தது வந்து சப்சிடரி புக்ஸ் நம்பர் 1. ஸோ இந்த சாப்டரில் நம்ம கேஷ் புக்கு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக்கு, டபுள் காலம் கேஷ் புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் கேஷ் புக். கேஷ் புக் அப்படின்னா என்ன? ஒன்லி த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக கீவேர்டு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம யூனிட் 6ல் பார்த்த சப்சிடரி புக்ஸ் ஃபுல்லாகவே கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? பர்ச்சேசஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் எல்லாமே வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணது, சேல்ஸ் பண்ணதான் நம்ம என்ட்ரு பண்ணியிருப்போம். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம், கிரெடிட், கேஷ். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் யூனிட் 6, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் யூனிட் 7. குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா டேட் வைஸ் அவங்க வந்து ஆர்டராக ரெக்கார்ட் பண்ணுறது. தென் கேஷ் புக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் ப்ரைம் என்ட்ரி. ஸோ நம்ம டைரெக்டாக கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ண போகிறோம். எப்படி நம்ம சப்சிடரி புக்ஸ் நம்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணோமோ, ஜேர்னல் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணாமல் டைரெக்டாக சப்சிடரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோமோ, அதே மாதிரி இந்த கேஷ் புக்கும் அப்படி தான் நம்ம டைரெக்டாக கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரு பண்ண போகிறோம். So this cash transactions here may include bank transactions also. So இது ரொம்ப important. Cash transactions அப்படின்னு வரும்போது பேங்க் டிரான்சாக்ஷன்ஸும் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ செக்கு ரிசீவ் பண்ணுறது, செக்கு இஷ்யூ பண்ணுறது, அமௌண்ட் பே பண்ணுறது, எவ்ரிதிங். ஸோ த்ரூ பேங்க் மூலமாக தான் நிறைய டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே பேங்க் டிரான்சாக்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணது தான். ஓகே, ஸோ லாஸ்ட் பாயிண்ட், cash receipts are recorded on the debit side, payments are recorded on the credit side. So cash bookலையும் நம்ம லெட்ஜர் மாதிரியே 2 sides of accountancy sheet நம்ம யூஸ் பண்ணுவோம், 2 pagesலையும். ஸோ லெஃப்ட் சைடு டெபிட் சைடு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது, ரைட் சைடு வந்து கிரெடிட் சைடு. ஸோ டெபிட் சைடு என்ன என்ட்ரு பண்ண போகிறோம்? ஆல் த கேஷ் ரிசிப்ட்ஸ். ஸோ கேஷில் என்னெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அது டெபிட் சைடு. ஸோ கேஷாக என்னெல்லாம் நம்ம பே பண்ணுறோமோ அது வந்து கிரெடிட் சைடு. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் கேஷ் புக். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேஷ் புக். ஸோ கேஷ் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ், சர்வ்ஸ் அஸ் போத் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஸோ நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே, நம்ம டைரெக்டாக கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணுறோம். அதனால் தனியாக வந்து கேஷ் அக்கௌண்ட்டுனோ பேங்க் அக்கௌண்ட்டுனோ நம்ம ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாக நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு, சேவ்ஸ் டைம் அண்ட் லேபர். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜேர்னல் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம இதில் என்ட்ரு பண்ணுறதுனால டைம் நிறையா சேவ் ஆகிடும். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் தேர்ட் ஒன், ஷோஸ் த கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக நம்ம கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது கேஷ் இன் ஹேண்டு, அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ், கேஷ் அட் பேங்க், ரெண்டுமே எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தென் பெனிஃபிட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ இது வந்து செப்பரேட் சப்சிடரி புக்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஒன்று, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஒன்று அப்படின்னு. ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக ஒரு இண்டிபெண்ட் பர்சன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு. தென் எஃபெக்டிவ் கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னது, கேஷை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக நம்ம டோட்டல் கேஷ் ரிசிப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, கேஷ் பேமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம எஃபெக்டிவாக எப்படி கேஷை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்னெசரி எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஸோ நம்ம இப்போ ஜேர்னல் லெட்ஜர் அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக போஸ்டிங் போடும்போது நிறைய ஸ்டெப்ஸ் வரும்போது எரர்ஸ் நடக்கிறதுக்கோ ஃப்ராடு வந்து அங்கே மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ வந்து சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணும்போது ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேஷ் புக்.
தென் டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் சிம்பிள் காலம் கேஷ் புக் ஆர் சிங்கிள் காலம் கேஷ் புக், ரெண்டுமே ஒன்று தான். சிம்பிள் காலம்னாலும் சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னாலும். ஸோ சிங்கிள் காலம் இந்த ஹெட்டிங்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரே ஒரு காலம் தான் இந்த கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணும்போது போட போகிறோம். ஒன்லி கேஷ் காலம் மட்டும்தான் இருக்க போகுது. செகண்ட் டைப் கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம், அதாவது 2 காலம் இருக்கும் இந்த கேஷ் புக்கில். அதாவது டிஸ்கவுண்ட் காலம்னு ஒன்று, கேஷ் காலம்னு ஒன்று. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து அந்த சாப்டர்லேயே போட்டிருக்கேன், ட்ரேட் டிஸ்கவுண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். கேஷ் புக்கில் நம்ம கேஷ் டிஸ்கவுண்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 6ல் நம்ம பார்த்தது ட்ரேட் டிஸ்கவுண்ட், இங்கே நம்ம பார்க்க போகிறது கேஷ் டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ டபுள் காலம் கேஷ் புக்கில் கேஷ் காலம் டிஸ்கவுண்ட் காலம்னு இருக்க போகுது. தேர்ட் ஒன் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் ஆர் 3 காலம் கேஷ் புக், 3 காலம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டிஸ்கவுண்ட்டு, கேஷு அண்ட் பேங்க் காலம்ஸ். ஸோ 3 காலம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதை 3 காலம் கேஷ் புக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்கு பார்த்தாச்சு. இப்போ சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னா என்னது? ஸோ நம்ம கேஷ் புக்கோட ஒரிஜினல் இது என்னது? ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். அது சிங்கிள் காலமோ டபுள் காலமோ 3 காலமோ 3லேயுமே நம்ம என்ட்ரு பண்ண போகிறது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான். அடுத்தது ஆல் த கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் சிஸ்டமேட்டிக்லி. ஸோ இப்போ நம்ம ஃபார்மெட் ஆஃப் சிங்கிள் காலம் பார்த்துக்கலாம். ஸோ இதை சிம்பிள் கேஷ் புக் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சிங்கிள் காலம் எழுதினாலும் சிம்பிள் கேஷ் புக்குன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஸோ 2 சைடு, ஸோ லெஃப்ட் சைடு வந்து டெபிட், ரைட் சைடு வந்து கிரெடிட் போட்டாச்சு. ஸோ இதில் ஒவ்வொரு சைடும் 5 காலம், அதாவது டேட், ரிசிப்ட்ஸ், லெஃப்ட் சைடு இருக்கிறது ரிசிப்ட்ஸ் காலம். அப்போ இது RN அப்படிங்கிறது என்னது? ரிசிப்ட் நம்பர். ஓகேவா? சீரியல் நம்பர் ஆஃப் த கேஷ் ரிசிப்ட். ஸோ வந்து அந்த ரிசிப்டோட நம்பரை நம்ம அங்கே எழுத போகிறோம். தென் LF காலம் அமௌண்ட், ஒரே ஒரு காலம் தான். அமௌண்ட் அப்படிங்கிறது கேஷ் காலமாக தான் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 5 காலம்ஸ் இன் டெபிட் சைடு. கிரெடிட் சைடு டேட், பேமெண்ட்ஸ், எதுக்கெலாம் நம்ம வந்து பே பண்ணியிருக்கிறோமோ, எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதை நம்ம இந்த சைடு எழுத போகிறோம். தென் விஎன்னோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? வவுச்சர் நம்பர். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசிப்ட் சைடு வர்றது ரிசிப்ட் நம்பர், பேமெண்ட் சைடு வர்றது வவுச்சர் நம்பர். ஸோ இதை கிளியராக வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து இந்த சைடு RN போட்டுட்டு இந்த சைடும் RN போட்டுருவாங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ரிசிப்ட் சைடு வருது ரிசிப்ட் நம்பர், பேமெண்ட் சைடு வருது வவுச்சர் நம்பர், தென் LF அமௌண்ட். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கேஷ் புக்கோட ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து டபுள் காலம் கேஷ் புக். ஸோ டபுள் காலம் கேஷ் புக்னால் என்னது? டிஸ்கவுண்ட் காலமும் கேஷ் காலமும் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் ஃபார்மேட்டு பாருங்கள், கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம்ஸ்ன்னு போடலாம். டபுள் காலம் கேஷ் புக்குன்னும் என்ட்ரு பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் டேட், ரிசிப்ட்ஸ், RN, LF. இங்கே அமௌண்ட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கவுண்ட்டு, கேஷு அப்படின்னு 2 காலமாக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் டேட், பேமெண்ட்ஸ், RN, LF, அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட்டு, கேஷு. ஸோ இப்போ 2 சைடும் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கவுண்ட் அலவுடு ஆன் த டெபிட் சைடு. ஸோ டெபிட் சைடு இருக்கிற இந்த டிஸ்கவுண்ட், இந்த ரிசிப்ட் சைடு இருக்கிற டிஸ்கவுண்ட் வந்து என்னது? டிஸ்கவுண்ட் அலவுடு. ஓகேவா? நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ கிரெடிட் சைடு இருக்கிறது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ இந்த சைடு இருக்கிற டிஸ்கவுண்ட் காலம் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ ரிசிப்ட் சைடு இருக்கிறது டிஸ்கவுண்ட் அலவுட். நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் எழுதும்போதே டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த சைடு எழுதும்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிட போகிறோம். லாஸ்ட் எப்படி ஃபைனலாக இதை பண்ண போகிறோம்? கேஷ் காலம்ஸ் ஆர் பேலன்ஸ்டு, டிஸ்கவுண்ட் காலம்ஸ் ஆர் நாட் பேலன்ஸ்டு. அதாவது கேஷ் காலம் நம்ம எப்படியும் லெட்ஜர் வந்து எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம்? பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதே மாதிரி தான் நம்ம கேஷ் புக்கையும் பேலன்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த கேஷ் காலம்ஸ் மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும்.
டிஸ்கவுண்ட் காலம்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது டிஸ்கவுண்ட் அலௌட் இப்போ 100 rupees இருக்குது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 200 rupees இருக்குன்னா டோட்டலில் அப்படியே எழுதணும். டிஸ்கவுண்ட் அலௌட் 100, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 200 அப்படின்னு. ஸோ பேலன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணுறது இல்லை, நம்ம எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அங்கே பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ கேஷ் காலம்ஸை மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணணும், டிஸ்கவுண்ட் காலம்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நம்ம சிங்கிள் காலம் டபுள் காலம் எப்படி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ப்ரொசீஜர் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கு நம்ம நெக்ஸ்ட் இதில் தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.